விஜய் அவர்கள் வந்து இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டார். யாருமே எதிர்க்க தயங்குற ஒரு விஷயத்துக்கு வந்து நேரடியாக அந்த சிஏஏ சட்டத்துக்கான அந்த ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்தை வந்து விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது தான். இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. அனுபவம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். அரசியல் செயல் திட்டங்களை வடிவமைத்த சிலர் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான். தன்னுடைய கட்சியை வந்து ஒரு டிஜிட்டல் முறையில் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய பையங்க வந்து விஜயோடைய கட்சியில் சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக சேரலாமே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்கும்போது பார்த்தா அந்த பசங்களுக்கு வந்து 13 வயசு 12 வயசு தான் ஆகுது. இந்த பசங்கள்லாம் வந்து அப்போ அந்த கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. விஜய் கட்சிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் சேர்ந்து பையை தூக்கிட்டு போய் கட்சியில் சேர்ந்துட்டு போனால் என்ன பண்ணுறது? உறுப்பினர் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவங்க எதுக்காக தங்களை கட்சியில் சேர்றாங்க அப்படிங்கிறது தெரியாமலே சேர்கிற விஷயங்கள். அதே மாதிரி கமல் அவர்கள் வந்து நான் வந்து ஒரு இருட்டறையில் இருந்து அவருடைய கட்சி சின்னமான பேட்டரி லைட்டை டார்ச் லைட்டை தூக்கி போட்டு அடித்து உடைச்சது, டிவியை உடைச்சது மாதிரி வீராவேசம் வெளியே வந்தார். கடைசியில் பார்த்தா அவரும் போய் ஒரு குரூப்பில் ஒரு கூப்பில் போய் சேர்ந்துட்டார். அப்படி இவரும் கடைசியில் இவ்வளோ திட்டமிட்டு டிஜிட்டல் மயமாக ஆக்கிட்டு கடைசியில் ஒரு நீரோட்டத்தில் போய் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். விஜய் அவர்கள் வந்து இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டார். அதாவது இப்போ தான் முறைப்படி அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் கட்டத்தில், அதாவது கட்சி ஆரம்பித்த முதல் கட்டத்தில் யாருமே எதிர்க்க தயங்குற ஒரு விஷயத்துக்கு வந்து நேரடியாக அந்த சிஏஏ சட்டத்துக்கான அந்த ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. இது இந்த மாதிரியான கருத்தை வந்து ரஜினி அவர்களே வந்து சொல்ல தயங்கின ஒரு கருத்து இது. இந்த கருத்தை வந்து விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது தான். இப்போ வந்து அவர் முழுக்க வந்து அரசியலில் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்த அவருடைய கூட்டங்கள் நடக்க போகிற இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நிர்வாகிகளையும் அவரை அழைச்சி வந்து அவங்கவங்க பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசி அவங்கவுங்களுக்கு தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி கொடுங்க. அடுத்த முறை நான் அவங்கள பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டும் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் நீங்களாக சொல்லணும். அதை வந்து வெறும் கற்பனையாக நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட போய் நீங்களே நேரடியாக பேசி, அதாவது இது வந்து எப்படி செய்திருக்காரு அப்படின்னா, வார்டாக பிரித்து அந்தந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் வந்து அவங்கள்ட்ட போய் நேரடியாக மக்கள்கிட்ட பேசி என்ன செய்யலாம், எப்படி இதை வந்து உங்களுக்கு தீர்க்கலாம். அதை பொது பிரச்சனை ஒன்று, அவங்க ஏரியாவில் பிரச்சனை ஒன்று, பெரிய பிரச்சனை ஒன்று. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்களே வந்து ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிவிட்டு என்கிட்ட வரணும் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து யார் இந்த மாதிரி வேலைகளில் வந்து நேரடியாக செயல்படுறாங்களோ அவங்கள வந்து இவரே ஃபோனில் வந்து அழைச்சி இந்த மாதிரி உற்சாகப்படுத்துகிறார். அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த முறை வந்து அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த முறை வந்து இவங்க கூட்டம் நடத்தும் பொழுது அதற்கான முன்னேற்றமான ஒரு தகவலை வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியாகும் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமாக வந்து விஜய் வந்து செயல்பட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. ஏன்னா நேரடியாக அவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்கிறதுக்கான அனுபவம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். ஆனால் மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு அரசியல் செயல் திட்டங்களை வடிவமைத்த சிலர் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அவங்க யார் அப்படிங்கிறத நான் அடுத்த சந்திப்பில் நான் உங்கள்கிட்ட வந்து தகவலாக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு திட்டமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த உறுப்பினர்
அட்டைகளை வந்து உறுப்பினர் அட்டைகளை தயாரிக்கிறதும் சரி, உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த செயலியை அறிமுகப்படுத்துறதும் சரி, அதை வந்து நான் செயல்முறைப்படுத்துறதுல வந்து முறைப்படி அவர் நல்ல விஷயமா பண்ணியிருக்காரு. அதான் டிஜிட்டல் தன்னுடைய கட்சியை வந்து ஒரு டிஜிட்டல் முறையில் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போது இந்த செயலியை வந்து யார் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு, அதாவது சேர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய செம காமெடியாக ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய பையங்க வந்து விஜயோடைய கட்சியில் சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக சேரலாமே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்கும்போது பார்த்தா அந்த பசங்களுக்கு வந்து 13 வயசு 12 வயசு தான் ஆகுது. இந்த பசங்கள்லாம் வந்து அப்போ அந்த கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவங்க வந்து தங்களோட கட்சிக்கு ஆள் சேர்க்குறங்கிற பேரில் ஹாஸ்பிட்டலில் போய் சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஆட்களை பூரா கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லி தட்டி எழுப்பி தூக்கத்தில் படுத்து கிடந்தவங்களையெல்லாம் எழுப்பிட்டு போய் டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து படி ஏற முடியாமல் சுகர் பேஷண்ட்லாம் வந்து தவிச்சு ரொம்ப இறப்பு வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஆள் சேர்த்து கொண்டு போய் அவங்க வந்து கெட்ட பேர் ஏற்பட்டது மாதிரி விஜய் கட்சிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் சேர்ந்து பையை தூக்கிட்டு போய் கட்சியில் சேர்ந்துட்டு போனால் என்ன பண்ணுறது? உறுப்பினர் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, அவங்க எதுக்காக தங்களை கட்சியில் சேர்றாங்க அப்படிங்கன்னு தெரியாமலே சேர்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் வந்து இவ்வளோ காலமாக கட்சி வச்சுருந்துட்டு திடீர்னு ஒரு தேசிய கட்சியில் வந்து நீரோட்டத்தில் கலந்தது மாதிரி இவர் வந்து தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஜய் வந்து என்ன செய்ய போகிறோங்கிறத வந்து தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வந்தாலுமே அதை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த சரத்குமார் சார் எப்படி போய் அந்த கட்சியில் சேர்ந்தாரோ அதே மாதிரி கமல் அவர்கள் வந்து நான் வந்து ஒரு இருட்டறையில் இருந்து அவருடைய கட்சி சின்னமான பேட்டரி லைட்டை டார்ச் லைட்டை தூக்கி போட்டு அடித்து உடைச்சது, டிவியை உடைச்சது மாதிரி வீராவேசம் வெளியே வந்தார். கடைசியில் பார்த்தா அவரும் போய் ஒரு குரூப்பில் ஒரு கூப்பில் போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இவரும் கடைசியில் இவ்வளோ திட்டமிட்டு டிஜிட்டல் மயமாக ஆக்கிட்டு கடைசியில் அவர் நீரோட்டத்தில் போய் சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. கடைசியில் விஜய் என்ன மாதிரி ஆக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.